வணக்கம். நாம் தற்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய தொகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பெருமளவில் திமுக அரசு தங்களை விளம்பரப்படுத்தி கொண்ட ஒரு செய்தி என்னவென்றால், நாங்கள் மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். அந்த சிறப்பான செயல்முறைகள் மூலமாக எங்களுடைய ஆட்சி மூலமாக இந்த மக்கள் பலனடைந்து விட்டார்கள் என்று பல்வேறு விளம்பரங்களை பல கோடி செலவில் செய்தார்கள். ஆனால் அவர்கள் சிறப்பாக செய்ததன் காட்சிகளைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையினுடைய எந்த பகுதியை நீங்கள் திரும்பி பார்த்தாலும் அங்கு லேசான மழைக்கே தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சி தான் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறவில்லை, முடிவு பெறவில்லை. மக்கள் இதன் காரணமாக பாதிப்படைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்த ஒரே ஒரு காரணத்திற்காக பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்கள் தான். அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு துயர நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறார்கள். அதிலும் புயலுக்கான எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டதிலிருந்தே கனமழைக்கான எச்சரிக்கையையும் அதிகனமழைக்கான எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். முன்பு போல அல்ல, பொதுமக்களும் தங்களுடைய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மிகுந்த ஒரு கவனத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் சாலைகளில் தேங்கக்கூடிய இந்த மழை நீர் கழிவு நீரோடு சேர்ந்து ஒரு சுகாதார சீர்கேட்டை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் நேரம் செல்ல செல்ல காலை வேளை கூட தற்பொழுது மாலை வேளையாகத்தான் தெரிகிறது. ஒரு மேக கூட்டங்கள் எல்லாம், அடர்த்தியான மேக கூட்டங்கள் எல்லாம் இணைந்து ஒரு கருமையான ஒரு சூழலை தான் தருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளைவானது பல்வேறு நபர்கள் செல்லக்கூடிய, பல்வேறு வாகனங்கள் செல்லக்கூடிய, பல்வேறு கடைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலையாகத்தான் இருக்கிறது. அதிலும் இங்கு பல்வேறு இடங்களில் ஒயர்கள் எல்லாம் அறுந்து கிடக்கிறது. அதில் மின்சாரம் இருக்கிறதா அல்லது செயல்படாத ஒயரா என்று தெரியாத அளவிற்கு அந்த ஒயர்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கழிவு நீரோடு சேர்ந்து இந்த மழை நீரும் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு தான் நிலவுகிறது. சுகாதார அமைச்சருடைய தொகுதியிலே இவ்வளவு பெரிய சுகாதார சீர்கேடு ஒரு அப்பட்டமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதிலும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கார் வாகன ஓட்டிகளும் எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் பல்வேறு பெண்மணிகள் தங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியையும் காண முடிந்தது. முழங்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே தங்களுடைய உடைகளை எல்லாம் தூக்கி கொண்டு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அரசாங்கம் யாருக்கு தான் செயல்படுகிறது என்ற மிகப்பெரிய கேள்விகளை பொதுமக்களிடமே முன்வைக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு காட்சியாக, ஒரு அம்பலப்படுத்தப்பட்ட காட்சியாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். கழிவு நீரோடு மழை நீரும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காட்சிப்படுத்தினீர்கள். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை கூறினீர்கள். தொடர்ந்து அங்கிருந்து பாதுகாப்பாக செய்திகளை சேகரிங்கள். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.